ஹலோ நண்பர்களே. இன்னைக்கு உலகத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏஐ பல வேலைகளை மாத்திக்கிட்டு இருக்கு. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் கிடுகிடுன்னு உயருது. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வாங்குற பொருட்களோட விலை ஏறிக்கிட்டே போகுது. இந்த 2026ல பழைய மாதிரி வெறும் மாச சம்பளத்தை மட்டும் நம்பி பழைய சேமிப்பு பழக்கங்களை வச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நாம பணக்காரராக முடியாது. இன்னும் சொல்லப்போனா நடுத்தர வர்க்கத்திலிருந்து ஏழை வர்க்கத்துக்கு தள்ளப்பட்டுடுவோம். ஆனா இதே சூழ்நிலையிலையும் சில பேர் ரொம்ப அசால்ட்டா எந்த ஒரு பயமும் இல்லாம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சு கோடீஸ்வரர்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க செய்யற அந்த 3 முக்கியமான மாற்றங்கள் என்ன? இத வெறும் தியரியா பார்க்காம நம்ம ஊர்ல வாழ்ற 2 நண்பர்களோட கதை மூலமா அவங்க வாழ்க்கையில நடந்த நிஜமான சம்பவங்கள் வழியா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசி நிமிஷத்துல உங்களுடைய ஃபினான்ஷியல் மைண்ட் செட் மொத்தமா மாறப்போகுது. ஸ்கிப் பண்ணாம. கதையோட நாயகர்கள் 2 பேர். ஒருத்தர் கார்த்திக், இன்னொருத்தர் திவ்யா. 2 பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சு 2023ல ஒரே ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்தவங்க. ஆரம்பத்துல 2 பேருக்குமே மாச சம்பளம் 40,000 ரூபாய். கார்த்திக் எப்படிப்பட்டவன்னா, வாழ்க்கை வாழறதுக்கு தான், இன்னைக்கு இருக்கிற லைஃபை இன்னைக்கே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ரகம். சம்பளம் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, புது மாடல் ஃபோன் வந்தா உடனே இஎம்ஐல வாங்குறது, வீக்கெண்ட் ஆனா தியேட்டர், மால்னு செலவு பண்றது தான் கார்த்திக்கோட ஸ்டைல். அவன் என்ன நினைச்சான்னா, இப்போதானே வயசு இருக்கு, 30 வயசுக்கு அப்புறம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா திவ்யா கொஞ்சம் வித்தியாசமானவள். அவளும் லைஃபை என்ஜாய் பண்ணா, ஆனா ஒரு கட்டுக்கோப்போட. சம்பளம் வந்த உடனே முதல்ல தனக்கான பணம் அப்படின்னு ஒரு தொகையை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற பணத்துல தான் செலவு பண்ண ஆரம்பிச்சான். காலம் மாறுது. இப்போ 2026ஆம் ஆண்டு வருது. 2 பேருக்குமே இப்போ சம்பளம் 1 லட்சம் ரூபாயா உயர்ந்துடுச்சு. ஆனா 2 பேரோட ஃபினான்ஷியல் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? கார்த்திக் இப்போ ஒரு ஆடம்பரமான அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு இருக்கான். லேட்டஸ்ட் ஐபோன் வச்சிருக்கான், கார் லோன் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட கிரெடிட் கார்டு லிமிட் எப்பவுமே அவுட் ஆஃப் பார்டர்ல தான் இருக்கும். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்தாலும் மாச கடைசியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கைமாத்து வாங்குற நிலைமையில தான் கார்த்திக் இருக்கான். அவனுக்குள்ள ஒரு பயம் எப்பவுமே இருக்கு. ஒருவேளை இந்த வேலை போயிட்டா அடுத்த மாசம் என் இஎம்ஐயை நான் எப்படி கட்டுவேன்? இன்னொரு பக்கம் திவ்யா. அவ இன்னும் சாதாரண வண்டியில தான் போறா, நார்மலான போன் தான் வச்சிருக்கா. ஆனா அவளோட பேங்க் அக்கவுண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பார்த்தா அவளுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு வேலையே இல்லைனாலும் அவளோட தற்போதைய வாழ்க்கை முறையே எந்த ஒரு கடனும் இல்லாம வாழ முடியும். அவ முகத்துல அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தோட நிம்மதி தெரியுது. ஒரே வயசு, ஒரே கம்பெனி, ஒரே சம்பளம். ஆனா கார்த்திக் ஏன் கடனாளியா இருக்கான்? திவ்யா எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நோக்கி போறா? ஏன்னா திவ்யா 2026ல தனக்குள்ள 3 முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தான். அது என்னென்ன மாற்றங்கள்? முதல் மாற்றத்தை பார்ப்போம். 2026ல நாம செய்ய வேண்டிய முதலாவது மாற்றம் கன்சியூமர் மைண்ட் செட்டிலிருந்து இன்வெஸ்டர் மைண்ட் செட்டுக்கு மாறுவது. கார்த்திக் தோற்ற இடமே இங்கதான். கார்த்திக் ஒரு கன்சியூமர். அதாவது சமூக ஊடகங்களையும் விளம்பரங்களையும் பார்த்து மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தகுதியான ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தனக்கு தேவையில்லாத பொருட்களை கூட கடன் வாங்கி இஎம்ஐ வாங்குறான். திவ்யா என்ன பண்ணான்னா, தினமும் சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதை நிறுத்திட்டு ஃபினான்ஸ் புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சா. த சயின்ஸ் ஆஃப் மணி, ரிச் டேட் புவர் டேட், த சைக்காலஜி ஆஃப் மணி மாதிரியான புத்தகங்களை படிச்சா. அது மட்டும் இல்லாம புதுசா வர்ற கம்ப்யூட்டர் ஸ்கில்களை கத்துக்க சில ஆன்லைன் கோர்ஸ்களை காசு கொடுத்து வாங்கி படிச்சா. கார்த்திக் புது போன் வாங்க 80,000 ரூபாய் செலவு பண்ணான். ஆனா திவ்யா தன்னோட அறிவை வளர்த்துக்க 5,000 ரூபாய் செலவு பண்ணான். இன்னைக்கு கார்த்திக்கோட போன் பழைய மாடலாகி அதோட மதிப்பு குறைஞ்சிடுச்சு. ஆனா திவ்யா கத்துக்கிட்ட அந்த அறிவு அவளுக்கு மாசம் பல மடங்கு வருமானத்தை தந்துகிட்டு இருக்கு. 2026ல பணக்காரராக மாற நீங்க செய்ய வேண்டிய 3வது மாற்றம் இதுதான். உங்களுடைய நிதி அறிவை, ஃபைனான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்கோங்க. பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த முதலீடு உங்களுக்குள்ள நீங்க செய்யற முதலீடு தான். கதையோட இறுதியில கார்த்திக் தன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டான். 2026ல அவன் ஆடம்பரமாக வாழ்றதை விட ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தோட நிம்மதியா வாழ்றதுதான் முக்கியம்னு உணர்ந்தான். திவ்யாவோட உதவியோட அவனும் மெதுவா கடன்களை அடைச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி இதுதான். நீங்கள் கார்த்திகா வாழ போறீங்களா
இல்ல திவ்யாவா மாறப் போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. நாம இன்னைக்கு பார்த்த அந்த 3 மாற்றங்களை மறுபடியும் ஒரு முறை சுருக்கமா பார்ப்போம். நுகர்வோர் மைண்ட் செட்டை மாத்துங்க. தேவையில்லாத கடன், இஎம்ஐயை தவிர்த்து சொத்துக்களை வாங்குங்க. ஒரே வருமானத்தை நம்பாதீங்க. உங்க திறமைய வச்சு 2026க்கு ஏத்த மாதிரி ஒரு சைடு இன்கம் உருவாக்குங்க. நிதி அறிவை வளர்க்க முதலீடு செய்யுங்க. புத்தகங்கள் படிங்க, நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதாரண ஆண்டா கடந்து போகணுமா, இல்ல உங்க தலைமுறையையே மாத்துற ஒரு ஃபினான்ஷியல் திருப்புமுனை ஆண்டா அமையணுமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஃபினான்ஷியல் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.